வணக்கம். Welcome to the Professor's World this week. Wow, episode 11 போயிருக்கோம். That's nice to see. And today's date is 16th June 2024. And the time is going very fast. பார்ப்போம் கடந்த 2 வாரங்கள் என்ன நடந்தது அப்படின்னு குயிக்காக வந்து அழைச்சிருவோம். இந்தியாவில் திருப்பியும் நரேந்திர தாமோதர் மோடி திருப்பியும் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. மோடி 3.0 அப்படின்னு வந்து மனுஷன் திருப்பியும் ஆயிட்டாரு. அதை பற்றி சொல்லணும்னா கம்ப்ளீட்டாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன், 240 votes மெஜாரிட்டி இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து ஆந்திராவில் வந்து கிடைச்ச சப்போர்ட்டு சந்திரபாபு நாயுடு அவர் கொடுத்த சப்போர்ட்னால வந்து தேவர் ஏபிள் டு மேக் எ கவர்மெண்ட் வந்து மோடி திருப்பி வந்து வந்துட்டார். ஸோ இப்படி ஒரு தலைவர் வந்து திருப்பியும் வந்து வரும்போது வெளிநாட்டு மக்களுக்கும் வந்து இப்போ வந்து பெரிய ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவர் திருப்பி வர்றாரு. ஸோ இதில் வந்து ஒரு டாமினேஷன் வந்து இந்த நாட்டில் இருக்கு அப்படின்றது வந்து உறவுகள் வந்து ஏற்படும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங். நம்ம இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த எதிர் ஆப்போனண்ட்ல இருக்க தலைவர் போஸ்ட்ல இருக்க ஆள் கூட வந்து பெரிய காம்படிட்டிவா எனக்கு தெரியல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் ஓகே, பார்ப்போம். திருப்பியும் வந்து இஸ் பேக் அண்ட் லெட்ஸ் see what is going to do in his third term. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு விஷயங்கள் நடந்தது, செகண்ட் டேர்ம் பல விஷயங்கள் நடந்தது, தேர்ட் டேர்ம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கனாலே G7 சம்மிட் வந்து ஹஸ் பீன் இன்வைட்டட். இந்தியா வந்து ஒரு பெரிய மெயினாக இட்டாலியில் நடக்குது G7 சம்மிட்டு இன்வைட் பண்ணி அவர் வந்து ஒரு பாராட்டுறாங்க. ஒரு G7 லிஸ்ட் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதில் இந்தியாவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஸ்பெஷல் இன்வைட் கொடுத்து இன்வைட் பண்ணி இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர்ல இட்டாலியில் பிரசிடென்ட் அவங்க வந்து தன்னுடைய ட்விட்டர்லேயே வந்து எக்ஸ் தளத்திலே வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ மெலடி டீம் அப்படின்னு வந்து போடுறாங்க. ஏன்னா அவங்க மெலடி, இவர் மோடி. ஸோ அது வந்து மெலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இதோட சப்போர்ட் மேட் அ குட் ரெப்புடேஷன் உலக அளவில். இது எப்படி போகுதுன்னு வந்து நம்ம போதான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இஸ் ஓகே, தேர்ட் டேர்ம் எந்த லெவலுக்கு வந்து போகணும். பட் லெஃப்டிஸ் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறைகள் இருக்கு, குறைகள் இல்லாமல் இல்லை, குறைகள் இருக்கு. பட் சில விஷயங்கள் வந்து நடக்குது. அதனால வந்து நம்ம வந்து நல்லதுதான் வந்து பார்க்கணும். நாட்டோட மதிப்பு வந்து நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமா இருக்கு. முந்தி கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஆஸ் அ ப்ரொஃபஸரா நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, when he sworn in, அதே டைம்லயே வந்து சில விஷயங்கள் நடக்குது. ஒரு பிரைசி ரியாசி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற இடத்துல வந்து ஒரு அட்டாக். கோயிலுக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி போற வழியில பஸ்ல வந்து ஒரு 2 பேர் கன்மன் போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. 10 பேர் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த டிரைவர். குழந்தை கூட ஒன்று இறந்துருக்கு. ஸோ எப்படி ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ஒரு ட்ரெண்ட் ஆச்சோ, அதே மாதிரி வந்து ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 3 அட்டாக் அதுக்கப்புறம் கண்டினியூஸா 3 கண்டினியூஸ் அட்டாக் இன் காஷ்மீர். ஸோ இது வந்து மேபி பாகிஸ்தான் வந்து இன்வால்வ் ஆனாலும் அவராங்களா எல்லாம் தெரியல, ஐஎஸ்ஐ மேபி இன்வால்வ் ஆகலாம். ஸோ இது வந்து 3 கண்டினியூஸ் அட்டாக் நடந்தது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் வந்து தோணுது. இன்னும் எப்படி தெரியல, போக என்ன நடப்பதுன்னு தெரியல, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா. ஸோ அதே சமயத்தில் இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து
இன்னொரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு வெறிய வருது. அது என்னன்னா வந்து நடிகை கங்கனா ரனாவத் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ஜவான் மீன்ஸ் ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு ஸ்டாஃப் ஒரு பெண் அவங்க வந்து கங்கனா ரனாவத் வந்து அடிச்சிடுறாங்க. குல்விந்தர் கௌரும் பேரு புஷ்பிந்தர் கௌரும் குல்விந்தர் கௌரும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த வந்து கங்கனா ரனாவத் வந்து புலின்னு ஒரு அறை அடைஞ்சிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு வந்து வெளியில வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து எங்க அம்மா அண்ணன் வந்து அவங்க வந்து டெல்லியில வந்து போராடும் போது வந்து இவங்க வந்து சும்மா வந்து ஒரு கண் துடைப்புக்காக காசுக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க. கங்கனா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்க உயிரை கொடுத்து நாங்க வந்து போய் அங்க போராடுறோம், அதை வந்து இந்த அம்மா வந்து தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இவங்க புலின்னு வந்து அறிஞ்சிட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்தியாவில வந்து சேஃப்டி இல்லை, பஞ்சாப் வந்து எப்படி வந்து இது பண்ணணும், நல்லதா மாத்தணும், பஞ்சாப் எப்படி தமிழ்நாட்டில் வந்து மோடியால ஒன்றும் பண்ண முடியாது, அதே மாதிரி பஞ்சாப்லயும் ஒன்றும் பண்ண முடியல மோடியால. பஞ்சாப்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு போராட்டம் வந்து ஆரம்பிக்கிற ஆள் வந்து அவரே வந்து வின் பண்ற எலெக்ஷன்ல. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துது. என்ன ஒரு விஷயம்னா வந்து பஞ்சாப்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து கிளியரா வந்து வெளிப்படுது. ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இஸ் ஆல்சோ ப்ரோ சப்போர்ட்டர் ஆஃப் காலிஸ்தான். பார்ப்போம் அது எந்த லெவலுக்கு போகுது. ஆல்ரெடி வந்து பல நாடுகள் வந்து கனடா, ஆஸ்திரேலியா அதுலேயே வந்து காலிஸ்தானி மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் யூஎஸ். ஸோ பார்ப்போம் எப்படி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு. என்னதான் ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு சில கெட்டதுகள் நடக்கதான் செய்யுது. தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன்றும் ஒரு சீட் கூட வின் பண்ண முடியல பிஜேபினால. ஸோ இது வந்து எதிர்பார்த்து தான். ஸோ அந்த அட்டாக், அந்த ரியாசி அட்டாக் வந்து லஷ்கர் தொய்பா வந்து அவங்க வந்து பொறுப்பேற்று லஷ்கர் தொய்பா பல ஆண்டுகளாக அவங்க வந்து காஷ்மீரை வந்து நிறைய அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. அது அதுவும் அப்படிதான் பண்ணும், ஒரு வழி இல்லை. ஐஎஸ்ஐ சப்போர்ட் இருக்கு அப்படின்ற போது வந்து அவங்க பண்ணி தான் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு அன்ஸ்டபிலிட்டி எடுத்துட்டாங்க. இப்போ காஷ்மீர் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து இப்படி அட்டாக் பண்ணோன்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்டே வந்து போகிறதுக்கு வந்து போயிடுவாங்க, அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பயத்தை தான் வந்து தெரிவிக்கிறது. பார்ப்போம், போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னா. இன்னொரு விஷயம் வந்து குவைத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். இதில் நிறைய இந்தியன்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. ஒரு பில்டிங் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டும் இறந்து போகிறாங்க. 24 இந்தியன்ஸ், நிறைய பேர் கேரளாவில் சொந்தவங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர், தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு துக்கமான விஷயம் தான் அது. சில பேர் வந்து டிஎன்ஏ மூலியமாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து தெரியல. ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் சரியில்லை. ஸோ அதனால வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இருந்தாலும் என்டையர் பில்டிங்காக வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு பேச்சு அடிப்படுது. குவைத்தி மன்னர் வந்து தன்னோட சபார்டினேட்ஸ் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்த பொறுப்பான ஆளுங்களை வந்து ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், அது வந்து அன்ஃபார்ச்சுனேட் திங்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எடுக்கிறதுலாம். நிறைய பேர் இறந்து போனவங்க, வயதானவங்க, எல்லாம் ரிட்டையர் ஆகிற அந்த டைம்ல இருக்கவங்க. ஒரு ஒரு பையன், இப்போ ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவங்க அப்பா பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க வீடியோ போயிட்டு மீடியாவில் வந்து போயிட்டு கேட்க போனாங்க. அந்த அவங்க அப்பாவால் எதுவுமே சொல்லவே முடியல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மையிலே.
ரொம்ப ஒரு இதுதான். ஓரம் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிச்சு. அதில் சில அப்செட்கள், எஸ்பெஷலி பாகிஸ்தானோட ஜேர்னி. They started with a match against USA. தோத்துட்டாங்க, பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆனாங்க, வின் பண்ண வேண்டிய மேட்சை வந்து தோத்துட்டாங்க, பெரிய ஷாக்கு. இந்தியா வந்து சூப்பர் 8 இப்போ வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு, யூஎஸ்ஏவும் குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து குரூப் ஏவோட 2 பேர். அதே மாதிரி இன்னொரு அப்செட் யார் பார்த்தீங்கன்னா, அந்த நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானோட தோற்று வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட்டு. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ அடுத்த குரூப் 8க்கு வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி பங்களாதேஷும் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து அவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்க பங்களாதேஷ். ஸோ இது வந்து பார்ப்போம், அது சூப்பர் 8 என்ன நடக்க போகுது. அதுவும் 2 குரூப்பாக இருக்கு, குரூப் ஆஃப் 4, 2 குரூப்பு. அதுலேருந்து டாப்ல வரவங்க வந்து செமிஃபைனல், ஃபைனல் அப்படின்னா அடுத்த இதில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ரிசல்ட் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் வந்து இந்தியா வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து குவாலிஃபை ஆகும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கும். அப்படின்னு இருக்க அந்த சமயத்தில் வந்து செகண்ட் ரவுண்ட் கேம் கத்தார் ஆல்ரெடி குவாலிஃபைட் ஃபார் த தேர்ட் ரவுண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணணும் அகேன்ஸ்ட் கத்தார். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இந்தியா லீட் எடுத்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லைன் விட்டு வெளில போன பாலை வந்து உள்ள இழுத்து போட்டு கோல் அடிக்கிறான், அவனுக்கு வந்து கோலை கொடுக்குறாங்க கத்தாரிக்கு. ஒரு தெரியல, அந்த மனுஷன் ஏசியன் கண்ட்ரில இருந்து ஒரு ரெஃப்ரி தான், எந்த கண்ணு எங்க வச்சிருக்கான்னு தெரியல. அந்த ஆளு ஒரு நல்ல ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து அந்த கோல் ஒன்று போனோம்னா அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கோல் ஒன்று போகுது. அதுவும் அதோட வந்து இந்தியாவோட ஜேர்னி டு த குவாலிஃபைங் ஃபார் த வேர்ல்ட் கப், நோட் வேர்ல்ட் கப் வந்து முடிஞ்சிச்சு. 2026 வேர்ல்டு கப் இந்தியாவோட குவாலிஃபை ஆக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்தது 2030 பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருப்போம். கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு எல்லா மேட்சும் தோத்து ஃபைனல் போய் தோக்கல, அதோட இது என்ன ஒரு பெரிய வழி? என்ன எல்லாமே வழிதான், அந்த வழியை வந்து நம்ம தாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் இந்த வாரங்கள், இந்த 2 வாரங்கள் நடந்த விஷயங்கள். The world this week, I think the world this by week அப்படின்னு வந்து மாற்றணும் போல. 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது பரவாயில்ல, the world this week, இந்த வாரங்கள் the world this weeks அப்படின்னு கூட வந்து நம்ம மாற்றலாம். பார்ப்போம் வர என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சைனா தாய்வான் பிரச்சனை ஏதாச்சும் ஆகுதா, என்னென்ன பார்ப்போம். ஓகே, until then, this is Professor signing off. எல்லாரும் பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய்.